அனைவருக்கும் வணக்கம். இங்க ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துக்கு நடுவுல ரொம்ப வித்தியாசமான ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க நிறைய புதையல்கள் எல்லாத்தையும் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரியும், இப்போ அந்த புதையல அதே வீட்டுக்குள்ளதான் ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஆனா அது எங்க இருக்குன்னு தெரியாம எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி மக்களுக்கு மத்தியில இந்த வீட்டை சுத்தி நிறைய கதைகள் உலா வந்துகிட்டே இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு சில்லறை வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு 4 பேர் போக ஆரம்பிக்க அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பானை மாதிரி ஒண்ணு கிடைக்குது. இதை பார்த்ததும் இவங்களுக்கு அளவில்லாத சந்தோஷமா இப்போ இதை கரெக்டான முறையில் எடுத்துக்கணும் இல்லையா, அதுலதான் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இந்த கதையில பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதை தான் நாம இன்னைக்கு மலையாளத்துல ரீசெண்டா ரிலீஸ் இருக்கக்கூடிய சத்தியத்தில் சம்பவிச்சது அப்படின்ற ஒரு சூப்பரான படத்து மூலமா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த படத்துக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வயசானவரை தான் காமிக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு வெளியில கையில லாட்டரி சீட்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்மளோட லக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நியூஸ் பேப்பர் போட்ட நபர் வர ஆரம்பிக்கிறாரு. உனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது, ஒழுங்கு மருதியா சீக்கிரமா அந்த பேப்பரை கூடியான்னு செக் பண்ணும்போது, ஐயா நீங்க இந்த காலகட்டத்திலயும் பேப்பர்ல தான் இதை தெரிஞ்சுப்ப அப்படின்றது ரொம்ப சைல்டிஷா இருக்கியா. அது மட்டும் இல்லாம நீங்க எந்த வீட்டுக்குள்ள இருக்கீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை ஜெயிச்சுதான் நீங்க பணக்காரன் ஆகணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு தான் வீட்டுக்குள்ள புதையலே இருக்கையா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு போகும்போது இவர் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. அந்த பேப்பரை பாக்குறாரு. தன்னோட நம்பர் விழுந்திருக்கான்னு செக் பண்ண ஒண்ணுமே காணும். இதனால இவரோட வேலையை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி போக அதே இடத்துல அங்க இருக்க ஒரு கிணத்தை தூர்வாரணும், மோட்டார் எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 4 பேர் இந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 4 பேருமே 4 ரகம், ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரும் புதிருமா தான் இந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு ஒரு சில கான்வர்சேஷன் மூலமா காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண அந்த வயசானவர் இருக்காலியா, அவர் இந்த வீட்டோட கேர்டேக்கர் அப்படின்ற மாதிரி இருக்கும். வீட்டோட ஓனர் யார் அப்படின்னா இங்க படுத்துக்கிட்டு இருக்கா இல்லையா, அவர் தான் படுத்த படுக்கையா இருக்கும்போது இவருக்கு உதவணும் அப்படின்றதுக்காக ஒரு நர்ஸ் வராங்க. தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கூட இருக்குவங்க இதை படுத்த படுக்கையா இருக்கா இல்லையா, இளமை காலத்துல எப்படி இருந்தாரு தெரியுமாமா, இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த படுத்த படுக்கையா இருக்கா இல்லையா, தன்னால முடிஞ்ச அளவுக்கு, அதாவது இவருக்கு பேசணும் அப்படின்னு தோணான பேச முடியாது, இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்த அந்த கேர்டேக்கர் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவரோட காதுகள்ல விழுறது எல்லாமே உனக்கு லெமன் ஜூஸ் வேணுமா, லெமன் வேணுமா அப்படின்ற மாதிரி மறுபடியும் இந்த லெமன் ஜூஸே அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க இவருக்கு டென்ஷன் ஆகுது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சொல்ற விஷயங்களை புரிஞ்சுக்க மாட்டானா அப்படின்ற ஒரு சிந்தனையோட இவர் இங்க படுத்துக்கிட்டு இருக்க அப்படியே கட் பண்ண அந்த கிணத்தை தூர்வாரிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. அங்க ஒரு மோட்டர் இருக்கு, ரொம்ப பழைய காலத்து மோட்டர். இதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் இது எனக்கு வேணும்டா, அந்த காலத்து பொருள்னா அந்த காலத்து பொருள் தாயா அப்படின்ற மாதிரி 3 பேர்ல ஒருத்தர் இந்த விஷயத்த பொத்தி பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அந்த நர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க இதே வீட்டுக்குள்ள வசிச்சுக்கிட்டு இருக்க அகஸ்தியன் அப்படின்ற ஒரு நபர் இவங்களை சந்திக்கிறார். இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு மாதிரியான ரொமான்டிக் விஷயங்கள் போகிட்டே தான் இருக்கு. ஆனா இந்த காதல் அப்படின்றது இன்ன வரைக்கும் உருவெடுக்கல. அந்த கட்டத்துல இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு கிணத்தை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க அங்க இருக்கிற வேலைகளை எல்லாத்தையும் அப்படியே பேசி முடிச்சுட்டு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி போக இந்த கிணத்துக்குள்ள இறங்கி தூர்வாருனாலையா, அவரோட ஐடியாவே என்ன அப்படின்னா கூட இருக்கவங்க என்ன வேணா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம், எனக்கு சாப்பாடு அப்படின்னா அது பரோட்டா மட்டும்தான், அப்படி இல்லைன்னு வையா நான் பட்னி கூட இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்படிப்பட்ட பிடிவாதமான இவருக்கு இவனுங்க பரோட்டா வாங்கிட்டு வந்தானுங்களா இல்ல. இவர் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வரும்போது டே நான் போனடா அந்த கடையில கிடைக்கலடா, வேற ஒண்ணு இருக்கு அதை நீ சாப்பிட்டுக்கோன்னு சொல்லும் போது பரோட்டா இல்லாத சாப்பாடு எனக்கு வேணவே வேணாண்டா, நீ போய் கேட்டிருக்க மாட்டேன்னு வேணா சொல்லு, அவங்கிட்ட இல்லன்ற கதையை மட்டும் விட்டுறாதன்னு அப்படின்ற மாதிரி கோச்சிக்கிட்டு அங்க நடந்து போய்கிட்டே இருக்கும்போது இவங்க அவரை சமாதானப்படுத்துக்கல. சரி போப்பா போ அப்படின்ற மாதிரி கையில இருக்க பொருளை இவங்க தோண்டி வச்ச மண்ணெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல தூக்கி போடும்போது டங்குன்னு ஒரு சத்தம் கேக்குது. இது இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. என்னடா மண்ணுக்குள்ள இருந்து இந்த சத்தம் வருது அப்படின்ற மாதிரி அது கிட்ட போகும்போது தான் இவங்களுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. இவங்க தோண்டி போட்ட அந்த மண் இருக்கு இல்லையா, அதுல உருளை வடிவத்துல, அதாவது ஆல்மோஸ்ட் உருளை வடிவத்துல ஒரு பெரிய பானை மாதிரியான ஒண்ணு கிடைக்க ஆரம்பிக்குது. இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுறது எல்லாமே டேய் ஒளிச்சு வச்ச தங்கம் இதுதான்டா, இத்தனை நாட்கள் புதையல தேடிக்கிட்டு இருக்காங்க, புதையல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, நமக்கு அது கிடைச்சிருச்சுடா, இனிமேல் நம்மளோட வாழ்க்கையே செட்டில் ஆக போகுதுடா, போனவன் போட்ட நம்ம 3 பேர் மட்டும் பங்கு போட்டுக்கலாம்னு சொல்லும் போது அங்க ஒரு வயசான நபர் வர ஆரம்பிக்கிறாரு. உடனே இவங்க வீட்டுக்குள்ள எல்லாம் ஒளிச்சு வச்சுட்டு அவர் போற வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்காங்க. வந்த நபரும் பயங்கரமா தொல்லை கொடுக்குறாரு, எனக்கு சரக்கு வேணும், அதுக்கு நீங்க உதவ முடியுமா அப்படின்னு நம்மலாம் கேட்டுக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பாகிறாங்க. டேய் உனக்கு ஒண்ணுமே கிடையாது, நீ
நீ வெறுப்பேத்தாம இங்க இருந்து போய் தோலடா அப்படின்னு மாதிரி திட்டிட்டு இப்போ இங்க இருந்து வெளியே கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா வேற யாருக்கெல்லாம் மாட்ட வாய்ப்பு இருக்கு. அது நமக்கு தேவையில்லாத விஷயம் இல்லையா? அவனு பண்ணுவோம், இதே இடத்துல புதைச்சு வைப்போம். நைட்டு வந்து நம்ம இதை பாத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணிட்டு அதே இடத்துல புதைச்சு வச்சுட்டு இவங்க அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல அகஸ்தியன் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அவருக்கு ஒரு பண நெருக்கடி. இந்த பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணி ஆகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டிப்போமே அப்படின்ற ஒரு தவிப்புல இவர் சுத்திக்கிட்டே இருக்கும்போது இங்க பிளம்பர் அப்படின்ற ஒரு புது கேரக்டரை காமிக்கிறாங்க. ஏசி பார்ல போய் அங்க இருக்க எல்லாருக்கூடயும் வம்பிழுத்துக்கிட்டு என்ன இங்க தடுக்க எவன்டா இருக்கா, அவனை ஒருத்தனும் கிடையாது அப்படின்ற மாதிரி சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கூட அவரோட நண்பரோ இவரை ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள்லாம் இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த புதையில ஒளிச்சு வச்ச 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த இடத்துக்கு வராங்க. அதாவது முதல்ல போய் அந்த புதையில எடுக்கணும், அதுக்கு நமக்கு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தாகணுப்பா, நம்ம இப்ப பணக்காரங்களாயிட்டோம்ல அப்படின்ற மாதிரி அவங்க உட்காந்து குடிக்கலான்னு போகும்போது பிளம்பர் பயங்கரமா கத்திக்கிட்டு நான் தான் இங்க பெரிய ஆளு அப்படின்ற தோர்நிலை நின்றுகிட்டே இருக்கும்போது 3 பேர்ல ஒருத்தர் இதை கவனிக்கிறாரு. நம்ம பீஸ்ஃபுல்லா குடிக்கலான்னு வந்தா எவன்டா இவன் அப்படின்ற மாதிரி கிட்ட போட்டுட்டு ஒரு 5 ரூபா காயினை காமிக்கிறாரு. அதை கீழேயும் போடுறாரு. பிளம்பர் கிட்ட நீ அதை எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி எட்டி ஒரே உதை. இதனால அங்க சின்ன கலவரம் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த 3 பேரும் கலவரத்தை உண்டு பண்ணிட்டு பிளம்பரை ஒரு நபர் கிட்ட மாட்டி விட்டுட்டு அவனுங்க போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்க அப்படியே வெளியே வந்துடுறாங்க. பின்ன என்னையா நம்ம சரக்கு அடிச்சுட்டு ஜாலியா இருக்கணும் அப்படின்னு மாதிரி வந்தா நான் தான் பெரிய இவன் மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். இவன் கதையை கேட்குவாயா, நம்ம பாருக்கு வந்தோம் அப்படின்னு மாதிரி புலம்பிக்கிட்டே சரி போதையை போட்டாச்சு, தைரியத்தை வர வச்சாச்சு, நம்ம அந்த வேலையை பார்க்கலாமா அப்படின்னு மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கும் போது எங்க நர்ஸா ஒருத்தவங்களை காமிச்சாங்க இல்லையா, அவங்களோட வீட்டுக்குள்ள போகுது. அவங்களோட வீட்டுக்குள்ள உடம்புக்கு முடியாம இருக்க அவங்களோட பாட்டி அப்பா வேலைக்கு போகாம இங்க இருக்க எல்லார்கிட்டையும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் நடுவுல தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு மறுபடியும் இந்த கேங் கிட்ட தான் இவங்க ஒளிச்சு வச்ச புதையில எடுக்கணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க அந்த சமயம் பார்த்து அகஸ்தியன் அங்க வந்ததோ இவங்க சமாளிக்கிறாங்க. இல்ல காலையில இந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா, அப்ப சில பொருட்களை விட்டுட்டு போயிட்டோம், அதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு மாதிரி பேசி சமாளிச்சுட்டு அங்க இருந்து பயணிக்கும் போதுதான் இவங்க 3 பேருக்கும் நடுவுல ஒரு சின்ன பிள்ளை ஒண்ணு ஏற்பட ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த புதையில இப்ப பங்கு போட்டுக்கணும் அப்படின்னு மாதிரி இருக்கு. கூட இருக்க ஒரே ஒரு நபர் மட்டும் அவருக்கு குடும்பம் குட்டி அப்படின்ற எதுவுமே கிடையாது. இவங்க கிட்ட புதையல் போய் என்ன ஆக போகுது, எதனால ஒண்ணு பண்ணலாம், அவன் அசந்த நேரமா பார்த்து அவனை ஏதாவது பண்ணிட்டு நம்ம 2 பேரும் இந்த புதையல் எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கூட இருக்க 2 பேரும் பிளான போட்டு பயங்கரமா குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது இந்த சம்பவத்தை பயன்படுத்தி அங்க இருக்காரு இல்லையா, அதாவது பிளான் போட்டாங்களே அந்த நபர்கிட்ட ஐயா இங்க தண்ணி காலி அடிச்சு என்ன ஒண்ணு பண்ணு, அங்க இருக்க கிணத்துல போய் எடுத்துட்டு வர முடியுமான்னு சொல்லி இவங்க கரெக்டா கிணத்துக்குள்ள போகும்போது தள்ளி விடணும் அப்படின்றது பிளானா இருக்கும். சோ அதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்டே இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் முன்னாடி அதாவது இவங்க 2 பேருக்கும் முன்னாடியே சரக்கு வாங்கிட்டு வந்தா இல்லையா, அவர் பிளான போட்டுட்டாரு. எனக்கு ஃபேமிலி இல்ல புள்ளக்குட்டி இல்ல அப்படின்றதுக்காக நீங்க ஏதாவது பண்ணுவீங்க அப்படின்றது எனக்கு கன்ஃபார்ம் தெரியும்டா, அதனால தானே நீங்க குடிச்சீங்க இல்லையா, அதுல நான் மயக்க மருந்து கலந்துருக்கேன், உங்களால இனிமேல் எந்திரிக்கவே முடியாது, நல்லா தூங்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி 2 பேரையும் போரமா விட்டுட்டு இவர் இந்த புதையில கைகள் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு கத்தி எடுக்கிறாரு. அந்த கத்தியால வேக வேகமா அதை வெட்டணும் அப்படின்னு மாதிரியும் குத்தணும் அப்படின்னு மாதிரியும் பல விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க ஓப்பனே ஆகல. இவரோட கைகள் இருந்து அப்படியே நழுவி போய் கீழே விழ ஆரம்பிக்குது. அது விழுந்த அடுத்த கணத்துல இருந்து பயங்கரமான வெளிச்சம் இவருக்கு தோண ஆரம்பிக்குது. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி குழம்பி போய் அந்த வெளிச்சத்தை நோக்கி போகும்போதுதான் வெளிச்சத்துக்குள்ள இருந்து இந்த மகாராஜா கெட்டப்ல ஒரு உருவம் இவரை பார்த்து நின்றுகிட்டே இருக்க. இவர் கிட்ட வந்துகிட்டே இருக்க. அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறாரு பொத்துன்னு விழுந்து போக. இதுக்கப்புறம் இங்க என்ன நடந்தது அப்படின்னு காமிக்கல. 3 பேருமே நைட்டு நல்லா சரக்கடிச்சிருக்காங்க. அதுல இருக்க 2 பேரோட உடம்புல ஏதோ மருந்து கலந்த மாதிரி நமக்கு தெரியுது. எதுவா இருந்தாலும் அவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்து ரிசல்ட் எல்லாத்தையும் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க. பேரலா இந்த 3 பேர் 2 பேரும் என்ன நடந்தது அப்படின்றதே தெரியாம ஒரு மாதிரி மயக்க நிலையில இருக்கும்போது கடைசியா ஒரு நபர் இருந்திருப்பாரு. அதாவது ஒரு ஆவிய கண்ணுல பார்த்த மாதிரி இருந்திருக்குமே. அந்த நபருக்கு நைட்டு என்ன நடந்தது அப்படின்றது மட்டும் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு ஜன்னல்ல நேத்து பார்த்த உருவம் இவரோட கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சதும் பயங்கரமா கத்துறாரு. அங்க இருக்கிறது பேய் தான் என்ன பார்க்க வந்துச்சு அப்படின்ற மாதிரி அலறிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க இதை கவனிக்கிறாங்க. இவங்க 3 பேருக்கும் என்ன ஆச்சு அது நம்ம விசாரிச்சாகணுமே அப்படின்ற மாதிரி இவங்க போன இடங்கள் ஏசி பார்ல போய் பிரச்சனை பண்ணுது. மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த 3 பேரையும் ஒரு கருப்பு கலர் கார் ஃபாலோ பண்ணி இருக்கு அப்படின்ற விஷயம் தெரியுது. அந்த கார் யாருடையது அப்படின்ற மாதிரி பிடிச்சி விசாரிக்கும் போதுதான் என்ன நடந்தது அப்படின்றதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. இவர் ஒரு மெஜிஷியன், அதாவது ராஜா கெட்டப்ல வந்தா இல்லையா, அது எல்லாமே
எல்லாமே இவரோட செட்டப் தான். அந்த 3 பேர்ல 2 பேர் தனியா பிரிச்சுட்டாங்க. ஒருத்தனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி துடிச்சுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. ஒரு கார் பக்கத்துல போய் உட்காந்து அவனை கிணத்துக்குள்ள தள்ளி வச்சு சாகடிக்கணும் அப்படின்றதுல நம்மளோட பிளானே கிடையாது. அவனை தள்ளி விட்டுற, ஆனா அவனை கைத்த போட்டு மேல இழுக்கணும் அப்படின்ற மாதிரி பொறுமையா ட்ரை பண்ணிக்கிட்டே இரு. நான் இதுக்குள்ள என்ன இருக்கு, அது எவ்வளவு பங்கா பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா நம்ம 2 பேருக்கு மட்டும் எடுத்து வச்சுட்றேன். அவன் வெளியே வந்ததோ இங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி செட் பண்ணிடலாம். இது நம்மளோட கரெக்டான பிளானா இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போகும்போது பக்கத்துல இருக்க காருக்குள்ளதான் இந்த நபர் இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ கரெக்டான முறையில பிளான போட்டு அந்த புதையல இவர் கொண்டுட்டு வந்துட்டாரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இப்போ போலீஸ் கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டார். அதனால தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் உதவியோட அந்த புதையலை திறந்து பார்க்க ஆரம்பிக்கும் போது அதுல நிறைய கற்கள் தான் இருக்க ஆரம்பிக்குது. அது கூடவே ஒரு ஓலைச்சுவடி. அந்த ஓலைச்சுவடியில பெருசான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இது திப்பு சுல்தான் காலத்தில் எழுதப்பட்ட ஓலைச்சுவடி. இதை நம்ம படிச்சுதான் பார்க்கணும், வெளியில லேபுக்கு அனுப்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி. இந்த புதையல் அப்படின்ற விஷயம் இங்க இல்ல அப்படின்றது இப்போ நமக்கு தெளிவுபடுத்த ஆரம்பிக்கும் போது இதுக்காக பல பிரச்சனைகளை பண்ணாங்களே அவங்க 3 பேருக்கும் முகமே மாறி போயிடுது. என்னடா இது, நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டோமே அப்படின்ற மாதிரி சோகத்துல அவங்களோட வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கு. இதே சமயத்துல அந்த அகஸ்தியன் இருக்கா இல்லையா, அவங்களுக்கும் அந்த நர்ஸுக்கும் நடுவுல இங்க காதல் உருவாயிடுச்சு அப்படின்றது ஒரு பாடல் மூலமா நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அகஸ்தியன் பினான்சியலா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அப்ப இவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக இவரோட அக்கா வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் இது உண்மையா பொய்யா அப்படின்னு நம்மலாம் தெரியலடா, ஆனா நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க இல்லையா, அதனால உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னு சொல்லி நம்மளோட பாட்டி அந்த கிடைச்ச புதையல் இருக்கு இல்லையா, அந்த எல்லா தங்கங்களையும் உருக்கி இந்த வீட்டுக்குள்ளேயோ இல்ல வீட்டுக்கு வெளியிலோ ஏதோ ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இது உண்மையா இருந்தது அப்படின்னா உனக்கு பினான்சியலா இதை ஹெல்ப் பண்ணும் இல்லையா. அது மட்டும் இல்லாம அப்படி ஒரு விஷயம் கிடைச்சது அப்படின்னா நீ அக்கா விட்டுறக்கூடாது என்ன அப்படின்னு மாதிரி அவங்க அங்க இருந்து போகும்போது இந்த வீட்டுக்குள்ள இருக்க பாதி பேருக்கு இது உண்மைதானோ அப்படின்ற மாதிரி மறுபடியும் தோணிக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல தான் கேர்டேக்கர் இருக்கா இல்லையா, இந்த புதையல் அப்படின்ற விஷயத்தால ஒரு மாதிரி சோகப்பட்டு போறாரு. ஏன்னா இது நாட்கள் வரைக்கும் படுத்த படுக்கையா இருக்க உள்ள அந்த நபர் நிறைய விஷயங்கள், அதாவது இந்த வீட்டுல இருக்க நிறைய விஷயங்கள் சரி பண்ணாம இருக்கு. அது எல்லாத்தையும் கேர் பண்ணாம இங்க புதையல் அப்படின்றதும் எல்லாரும் அது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா. உனக்கு என்னையா இப்ப பணம் தேவை அவ்வளவுதானே, என் பேர்ல கொஞ்சம் நல்லா இருக்கு, அதை விற்கிறியோ என்ன பண்ணுவியோ தெரியாது, அதை வச்சு உன்னோட கடன் அடைச்சுக்கோயா. இந்த விஷயத்தையும் இந்த வீட்டை அதாவது இந்த எல்லா இடத்தையும் நீ கொண்டு போகணும், யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் இருந்ததுன்னா அதை இத்தோட விட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டு இவருக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அகஸ்தியனோட காதலி இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு நபர் பயங்கரமா ஒருதலையா காதலிச்சுக்கிட்டே இருக்காரு. அவங்கள கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசி பார்க்க ஒண்ணுமே பண்ண முடியல. இதனால வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்க எல்லாரையும் காக்கா பிடிச்சி நான் அவங்களோட பொண்ணை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல அங்க இருக்கிறவங்க செம்ம கடுப்பாயிடுறாங்க. அதாவது அந்த பொண்ணோட அம்மா மூஞ்சில சுடுதண்ணி எல்லாத்தையும் ஊத்தி உனக்கு என் பொண்ணு கேக்குதா அப்படின்ற மாதிரி துரத்தி அடிக்கும் போது அப்படியே கட் பண்ணி இந்த சைடு அந்த பிளம்பர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரோட வாழ்க்கையில அன்னைக்கு மறக்க முடியாத ஒரு நாள். அதாவது போதையில இருந்தாரு, போட்டு பயங்கரமா அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு அகஸ்தியனோட வீட்டுக்குள்ள ஒரு பழுப்பை சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வீட்டு அட்ரஸ் கேட்டு அங்க போய்கிட்டே இருக்கும்போது ஒரு குடிகார வயசான நபர் இருக்காரு, அவரை சந்திக்கிறார். அவர்கிட்ட எதிர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கும்போது ஐயா, ஊருக்குள்ள நான் பிளம்பிங் வேலை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி அப்படின்னா நீங்க கட்டாயம் என்ன கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி அகஸ்தியனோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க பழுப்பை தோண்டிக்கிட்டே இருக்கும்போது உள்ள படுத்த படுக்கையா இருக்காலே அந்த வயசானவர், அவருக்கு இங்க தோண்டிக்கிட்டு இருக்க விஷயங்கள் சுத்தமா பிடிக்கல. ஒரு மாதிரி முரண்டு பிடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த கேர்டேக்கர் கவனிக்கிறாரு. என்னையா நீங்க திடீர்னு இப்படி ஆயிட்டீங்க, உங்களுக்கு லெமன் ஜூஸ் வேணுமா, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவரை கண்டுக்காம அவரோட வேலையை பார்க்க போக்கிட்டே இருக்கும்போது இங்க அந்த பிளம்பர் தோண்டிக்கிட்டே இருந்தாலியா பழுப்புக்கு பக்கத்துல இவன் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. சின்னதா ஒரு பானை மாதிரி மேல தெரிய ஆரம்பிக்குது. இது என்னன்னு புரியலையே அப்படின்ற மாதிரி மொத்தமா நோண்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இது ஒரு குவலை, அதாவது ஒரு பானை அப்படின்றது தெரியுது. கண்டிப்பா இது புதையலா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண படுத்த படுக்கையா இருக்கா இல்லையா, பயங்கரமா இன்னும் என்னென்னமோ பேசணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா யாருமே இவனை கண்டுக்கிறதா தெரியல. இந்த மனுஷனும் அதாவது பிளம்பரோ இப்ப இந்த பானையை வெளியே கொண்டு போய் ஆக்கணும், அது எப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது வீட்டுல பெரிய பெரிய பழம்லாம் அப்படியே கீழே விழுந்துகிட்டே இருக்கும். அதை கவனிக்கிறாரு. ஐயா, இந்த பழத்தை நான் கொண்டு போகவா அப்படின்ற மாதிரி கேர்டேக்கர் கிட்ட கேட்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா, உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்ல இவர் பழத்துக்கு பதிலா இதை அப்படியே பேக் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கேர்டேக்கர் கவனிக்கிறாரு. அவர் கிட்ட போறாரு. ஒரு மாதிரி பயமாயிடுது, எங்க இந்த புதையலை எடுத்துப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்க. அவர் வந்ததுக்கான காரணம், நீ வேலையை முடிச்சுட்டு பணம் வாங்காம போயிட்டு ஊருக்குள்ள பணம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கவா, இங்க வாப்பா
இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவரை அனுப்பிவிடும் போது இதுக்கு நடுவில் அகஸ்தியன் இந்த வயசானவர்கிட்ட இனிமேல் நம்மளோட நிலங்கள் எல்லாத்தையும் விற்க வேண்டிய தேவையில்லை அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா. ஏன்னா நமக்கு கடன் கொடுத்தாலியா அவன் இது நாட்கள் வரைக்கும் என்னை ஏமாத்திக்கிட்டு தான் இருந்தான். திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இறந்து போயிட்டான் அப்படின்ற செய்தி இப்பதான் நமக்கு வந்தது. இதனால நமக்கு இந்த கடன் கொடுக்கிற பிரச்சனை எல்லாம் இனிமேல் கிடையவே கிடையாது. நம்மளோட வயசான பெரியவரையும் இங்க இருக்கிற இடங்களையும் பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நம்மளோட முதல் கடமையை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் பிளம்பர் அங்கிருந்து கிளம்பி போகலாம் ட்ரை பண்ணும்போது அந்த 3 பேர் இருக்காங்களே அவனுங்க இவருக்கு போன் பண்ணி, அதாவது பிளம்பரோட நம்பர் அந்த குடிகாரர் மூலமா வாங்கிட்டாங்க. போன் பண்ணி இந்த மாதிரி நாங்க ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம், இங்க ஒரு மோட்டர் வந்து பிரச்சனையா இருக்குப்பா, அதை நீ சரி பண்ணி கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட வேலையாகணும் அப்படின்றதுக்காக இவரை கூப்பிட்டு அந்த விஷயங்களை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவர் பாட்டு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறோம். ஆனால் இந்த புதையில பிரிக்கிறோம் அப்படின்ற சூழ்நிலை இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இவனுங்களை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படின்ற ஒரு தாட். இதனால இவங்க கிட்டே அதை கேட்கலான்னு போகும்போது நிறைய மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல தான் இவனுங்களால தானே நம்ம அன்னைக்கு அடி வாங்கினோம், அதை எப்படிடா மறந்தோம் அப்படின்ற மாதிரி பட்டுனங்க இருக்க எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்க பயங்கரமான ஒரு கலவரம். மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல இவரால இங்க இருக்க முடியல. பட்டுன்னு இவரோட பேக்லாம் திறந்து கிடக்குது, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டாரு. வீட்டுக்கு போகும்போது ராஜா வேஷத்துல ஒருத்தர் ஏமாத்தினாலியா அவர் இவரோட சொந்தக்காரர் தான். வெளியில இவர்கிட்ட பேசணும்னு காத்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க கிட்ட எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, முதல்ல உள்ள போகணும் அப்படின்ற மாதிரி மனைவியை உட்கார வச்சு கையில இருக்க புதையில கொடுத்து இதை பிரி, நம்மளோட வாழ்க்கையே செட்டில்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த 3 பேரோட கேங் ஒரு மோட்டரை பொத்தி பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அங்க இருக்கிறது இந்த மோட்டர் தான். ஸோ சண்டேல இவர் இந்த புதையில மாத்தி எடுத்துட்டு வந்துட்டார் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. வெளியில இருக்க நபர்கிட்ட போய் எனக்காக ஒரே ஒரு உதவி நீங்க பண்ண முடியுமா, என் கூட வர முடியுமான்னு சொல்லி நடந்த விஷயங்கள் எல்லாமே இங்க கொஞ்சம் கொஞ்சமா கூட இருக்கவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்க அதே சமயத்துல இந்த 3 பேரோட கேங் இவங்க சண்டே எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு மாதிரி அமைதியாக்கும் போது அந்த சமயத்துல தான் மோட்டர் இங்க காணோம் அப்படின்றது தெரியுது. சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு இந்த புதையல் கிடைக்க ஆரம்பிக்குது. ஆச்சரியத்தோட இந்த வாட்டி விடவே கூடாதுடா, இதுக்குள்ள கண்டிப்பா தங்க நகைகள் தான்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சுத்தி எடுத்து ஒரே அடி அடிக்கும் போது உள்ள என்ன இருக்கு அப்படின்றத நமக்கு காமிக்காம இன்னொரு பக்கம் அந்த 2 பேர் இருக்காங்களே பிளம்பரும் கூட இருக்க நபரும் இவனுங்க புதையல் நோக்கி கிளம்பிட்டானுங்க அப்படின்றத பரபரப்பா காட்டிக்கிட்டே இந்த படத்தை தோட முடிக்கிறாங்க. சோ இன்னும் வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள உண்மையான புதையல் இருக்கா இல்லையா அப்படின்றது காட்டப்படவே இல்லை. ஊர் மக்களால பரவிக்கிட்டு இருக்க வதந்தி தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்களையும் பண்ணவும் போகுது அப்படின்றத நமக்கு இங்க சொல்லி இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.